ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 23. காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. இதனால் அவர் இன்னும் கோபமாகவே தான் ஆனார். சந்தனாவை மகனுக்கு கட்டுவதாக மாமியார் சொல்லவும் வெகுண்டு எழுந்தார். அவள் மகளை நீங்கள் கட்டினா அது அவளுக்கு பெரிய உரிமையான வீடாக மாறிவிடும். அப்புறம் நாங்கள் எப்படி வரப்போக முடியும்? சந்தனாவை கட்டக்கூடாது என்று சத்தம் போட்டவர் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக மாமியாரின் மேல் கோபமாக இங்கே வரவே இல்லை. இன்று இலாவின் திருமணம் முடிந்து விட்டது என்ற செய்தி கேட்ட பிறகு இளந்திரையன் அவரை குடும்பத்தோடு வரச் சொன்ன பிறகுதான் வந்தார். இந்த திருமணம் நடந்ததில் அவர்தான் குஷியாக இருக்கார். காலையில் 4 மணிக்கு வெளிக்கதவை யோகா தட்டியும் மேன்மதி எழவில்லை. இலாதான் கண் விழித்து மேன்மதியை தட்டி எழுப்பினான். எழுந்தவளின் முகம் பார்த்து அதிர்ந்து போனான். மாநிறமான அவள் கன்னங்கள் அப்படியே பெரிய சைஸ் கொய்யாக்காய் மாதிரி வீங்கிவிட்டது. அழுததில் முகம் வீங்கி கண் இமைகள் தடித்து விட்டது. வாரி சுருட்டி எழுந்தவளுக்கு முதலில் புரியலை. பிறகு எழுந்து பின்பக்கம் போனாள். கதவை திறந்த இலா, எழுந்துட்டா, வருவாக்கா என்றான். சரிப்பா என்று யோகா போக பாத்ரூம் போய் முகம் கழுவி வந்தவளை பார்க்க கொஞ்சம் பரவாயில்லை. அந்த வீட்டிற்கு வந்தவளை பார்த்த வேலையாலும் யோகாவும் பார்த்துவிட்டு, என்னடி இப்படி இருக்கு என்று யோகா கேட்க, நேற்று மத்தியானம் சாப்பாடு போடாமல் தூங்கிட்டேன், அதுக்குத்தான் இது என்றாள். இப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டானே என்று யோகா சொல்ல, அதை சொன்னதுக்குத்தான் ரொம்ப வேகமாக அடி விழுந்தது என்றாள். அதன் பிறகு டீ போட்டு கொடுத்தாள். தோட்டத்துக்கு போகிறேன், போய் நீச்சல் தண்ணி கொடுத்துட்டு வா தோட்டத்துக்கு போவான், போய் நீச்சல் தண்ணி கொடுத்துட்டு வா என்று யோகா சொல்ல, ஓடி போய் வண்டியை எடுத்தவனிடம் ஒரு பெரிய சொம்பு நிறைய நீச்சல் தண்ணியை கொடுக்க, அதை வாங்கி குடித்தவன், இதுக்குத்தான் பெரியவங்க சொல்கிறாங்க, அடி உதவன அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு, என்னோட வேலைகளை எப்பவும் நீ மறக்கக்கூடாது என்றவன் வண்டியில் கிளம்பி விட்டான். அவளை நேற்று அடித்தது அவனுக்கு குற்ற உணர்வாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் முயற்சி வேலை செய்யும். இப்போ 24 மணி நேரமும் மேன்மதி ரொம்ப பிஸி. அவளுக்கு கடந்த காலத்தை பற்றி நினைத்து பார்க்கவோ கண்ணீர் விடவோ நேரமே இல்லை. அப்படி ஒரு இக்கட்டில் அவளை நிறுத்தி வைத்தான் இலா. எல்லாம் அவள் காதலை மறந்து தன் கணவன் தன் குடும்பம் என்று அவள் மாற வேண்டும். இவன் அவளிடம் விலகி நின்றாலோ ஆறுதல் சொன்னாலோ சரியா வராது என்றுதான் கெடிபிடியாக நடந்து கொண்டான். 2 வகை பணியாரம், இட்லி, பொங்கல், மசால் தோசை, இரவு செய்த ரசமலாய் என்று சமைத்து முடிக்கும் முன் ஒரு பெரிய கார் வந்து நின்றது வாசலில். கனகம் அவசரமாக எழுந்து வாசலுக்கு சென்றவர், வாங்கண்ணே வாங்க என்று வரவேற்க, சங்கரும் சித்திரவள்ளியும் சென்று வரவேற்று அழைத்து வந்தார்கள். கனகத்தின் அண்ணன் பெரியசாமி, அவருடைய மகன் பாலுச்சாமி, அவர் மனைவி, மருமகள், பேத்தி என்று வந்தார்கள். சங்கரின் சொந்தங்கள் சிந்தனா வந்து, வாங்க தாத்தா, அப்பத்தா என்று முறை சொல்லி கூப்பிட்டு பேசிவிட்டு சென்றார்கள். பெரிதாக இந்த சொந்தங்கள் யாரும் யோகாவையும் அவள் பிள்ளைகளையும் மதிக்க மாட்டார்கள். கனகம் சங்கர் இருவரின் உறவாச்சே. யோகாவும் மேன்மதியும் ஹாலுக்கு வந்து வந்தவர்களை வரவேற்றார்கள். மேன்மதியை பார்த்து திடுக்கிட்டு போனார்கள். என்ன கனகா என்று பெரியசாமி கேட்க, இது ஏதோ பொண்டாட்டி புருஷனுக்கு உள்ள சண்டை, அவன் அடிச்சிட்டானா ராத்திரி என்றார் கனகம். என்னது, நம்ம இளந்திரையனா? நம்ப முடியலையே, அவன் பொண்டாட்டிக்கு பூஜா தூக்குற ஆளாச்சே என்று இலாவின் மாமா மகன் சொல்ல சங்கர் சிரித்தான். மேன்மதி காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். வர்ஷா அவள் அத்தை மகன்களுடன் விளையாடினாள். இலா வந்து உபசரித்தான். அவன் திருமணம் பற்றி மாமா கேட்டதற்கு அதே பதிலைத்தான் சொன்னான். அவர் கனகத்தைத்தான் திட்டினார். வாங்க மாமா, சாப்பிட்டு பேசலாம் என்று இலா சொன்னபோது அவனுடைய பங்காளியில் பெரியவர்கள் ஆண்கள் 5 பேர் வந்தார்கள். வாங்க, உங்களுக்காகத்தான் காத்திருந்தோம், சாப்பிடலாம் வாங்க என்று பெரியசாமி கூப்பிட, நாங்கள் தான் மச்சா உங்களை கூப்பிடணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று தங்கவேல் சொன்னார். ஆண்கள் டைனிங் டேபிளில் அமர யோகாவும் மேன்மதியும் இலை போட்டு பரிமாற
சாப்பிட்டவர்கள், என்ன இலா, கல்யாண சாப்பாடு போடலேன்னு இத்தனை வகை போட்டு அசத்திட்டியா என்று தங்கவேல் கேட்க, உமையா மக நல்லா சமைக்குதே, பரவாயில்லையே, படிக்கிற புள்ள, இப்படி 20 பேருக்கு பொறுப்பாக சமைக்கிறது நல்ல விஷயம்தானே. இன்றைக்கி ஆம்பளை பயலுக படித்து வேலைக்கு வெளியூரில் இருக்கிறதால எல்லா நேரமும் சமையல் கடையில் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சமைச்சு சாப்பிட்றானுங்க. அதனால் ஓரளவு வீட்டு வேலையெல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு தெரியுது. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காலேஜில் படிக்கிறோமுன்னு என்ன இங்கிட்டு கிடக்கிறத அங்கிட்டு எடுத்து போட மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது. ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னாலே பயந்து கிடக்கு என்றார் அவர். சாப்பாடு முடிந்த பிறகு கனகமும் அனைவரும் ஹாலில் இருக்க பெண்களும் குழந்தைகளும் சாப்பிட்டார்கள். மேன்மதியும் யோகாவும் கடைசியாக சாப்பிட்டுவிட்டு மீதி இருந்ததை ஒழுங்குபடுத்தி விட்டு வேலைக்காரமா சாப்பிட்ட பிறகு சாமான்களை விளக்க போட்டுவிட்டு மதிய சாப்பாடுக்கு காய்கறி, வெங்காயம், பூண்டு என்று எல்லாம் எடுத்து நறுக்க கொடுத்துவிட்டு கறியை எடுத்து சின்ன துண்டா கறியை எடுத்துக்கொண்டு கிளீன் செய்ய கிளம்பி விட்டார்கள் இருவரும். அப்போ தங்கவேல், ஆத்தா யோகா, நீ வா, சாப்பாடு கிடக்கட்டும், வந்த காரியத்தை பார்ப்போம் என்றவர், மருமகளே நீயும் வா என்றார் தங்கவேல். அவ எதுக்கு பெரியப்பா, சொத்து எங்கள் அப்பாவோடது, நாங்கள் அக்கா தம்பி தங்கச்சி 3 பேர், நாங்கள் தான் பேசணும். அவ எதுக்கு இன்னைக்கு வந்தவ என்று இலா சொல்ல, எப்பா இன்னைக்கு வந்தாலும் நேற்று வந்தாலும் அவள் தான் ஓ பொண்டாட்டி, உனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்குல்ல என்று பெரியப்பா சொல்ல, என்னோடதில்ல, என் மகளுக்குத்தான் முதல் உரிமை, அப்புறம்தான் இவளுக்கு என்றான் இலா. என்னடா இது, இவன் ஒரேதான் இப்படி மாறி போயிட்டான் என்று பெரியவர்கள் பார்க்க, மாமா நான் இவரோட சொத்து சுகத்துக்காக இவரை கடத்திக்கிட்டு வரலை, கட்டிக்கிட்டும் வரலை. என் அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கழுத்தை நீட்டி இருக்கிறேன். எனக்கு இவரோட சம்பாத்தியத்தில் 1 பைசா வேண்டாம், சொத்தும் வேண்டாம். எல்லாம் அவருக்கு என்ன இஷ்டமோ அப்படி செய்யட்டும். எதில் நான் கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு போகிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றாள் மேன்மதி துடுக்காக. இலா பல்லை கடித்தான். இந்த துடுக்குத்தனத்துக்கு தான் ராத்திரி அடி வாங்கினான். என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்படியா பேசுறது என்ற கோபம் வந்தது. ஏய், நீ போய் சமைக்கிற வேலையை பாரு என்று இலா அதட்ட அவள் முகத்தை நொடித்து கொண்டு பின்புறம் போய்விட்டாள். இலா, இப்போ எதுக்காக சொத்தை பிரிக்கணும்னு சொல்கிற என்று மாமா கேட்க, நான் சொல்லலை, அக்கா மகள்கள் சொல்கிறாங்க என்றான். என்னது, போட்ட பிள்ளைய சொல்லுதுகளா? அதுக எதுக்கு? அதுகளுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கு என்று மாமா சத்தம் போட சிந்தனா வந்துவிட்டாள். ஏம்மா, இந்த வீட்டு சொத்தை பிரிக்க சொல்ல நீங்கள் யாரு? உங்கள் அப்பா யாரு, எந்த ஊர், எந்த சாதின்னு கூட தெரியலை. உன் அம்மாவுக்காச்சும் தெரியுமான்னு தெரியலை. எங்களை அசிங்கப்படுத்திட்டு போனால் உன் அம்மா, நான் எப்படி பார்த்தா உங்களை இந்த வீட்டுக்குள்ளவே விட்டுருக்கக்கூடாது. ஆனால் அக்கா விதவையா 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியாக இருக்குதேன்னு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு சோறு போட்டு போக வர கார் கொடுத்து பெரிய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் நிறைய பணம் கட்டி படிக்க வச்சு இப்போ காலேஜிலையும் படிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிச்சிருப்பான்? ஒரு தகப்பனோட கடமையை இளந்திரையன் செஞ்சுருக்கிறான். நீங்கள் என்னடானா அவங்கிட்ட சொத்து கேட்குறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையாமா? நாளைக்கு உங்களுக்கு யார் பொறுப்பாக நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்று அவர் கேட்க, சட்டப்படி எங்களுக்கு எங்கள் தாத்தாவோட சொத்தில் பங்கு இருக்குது, அதை பிரித்து கொடுத்துருங்க. எங்களுக்கு படிக்க வச்ச செலவு, பள்ளிக்கூடத்த செலவு இதெல்லாம் போகவும் எடுத்துக்கிறங்க என்றாள் சந்தனா. அப்படியா, சரிப்பா. இளந்தரையா, உங்கள் அப்பா சம்பாதிச்ச பூர்வீக சொத்துக்களின் டாக்குமெண்ட்டுகளை கொடு என்று கேட்க, அவன் தயாராக வைத்திருந்த ஒரு ஃபைலை எடுத்து கொடுத்தான். வாங்கி பார்த்தார்கள் அனைவரும். இதோ பாருமா, உன் அம்மாவை பெற்ற தாத்தா சுப்பையாவின் சொத்துக்கள், இந்த வீடு, அந்த பழைய வீடு, 2000 வறுத்தாடு, ஒரு காரு, ஒரு லாரி, இதுதான் உங்கள் தாத்தாவோட சொத்துக்கள்.
பூர்வீகம் அந்த பழைய வீடு மட்டும்தான் என்றார்கள். தெரியாமல் சொல்கிறீங்க. தோட்டம், தென்னந்தோப்பு, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, இன்னும் 2 லாரி இதெல்லாம் இருக்கே என்றாள் சந்தனா. ஏம்மா, நீ ஓரளவு பெரிய பொண்ணு தானே? இலாவின் பொண்டாட்டி சாகும்போது உனக்கு விவரம் தெரியும் தானே? அவன் பொண்டாட்டி செத்த பிறகு தானே இங்கே வந்து ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை எல்லாம் வச்சான். அதெல்லாம் அவனுடைய சொந்த உழைப்பு. அதில் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்குத்தான் பங்கு. உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? தோட்டம், தோப்பு 2மே தாத்தா சாகும்போதே இருந்ததே என்று சந்தனா சொல்ல, யோகா பதறிப்போய், ஏய் வாயை மூடுடி என்று சொல்ல, அக்கா சும்மா இரு, என்ன கேட்கணுமோ கேட்கட்டும் சந்தனா என்ற இலா சொல்லு என்பது போல் பார்த்தான். அதெல்லாம் இலாவுடைய சொந்த சம்பாத்தியத்தில் அவன் அப்பா இருக்கும்போதே அவன் வாங்கினது என்றார் கனகம். அது எப்படி? நல்லா இருக்கே என்று சொல்ல, ஏமாத்துறீங்க எல்லாரும். தாத்தா இருக்கும்போதே நல்லா வசதியாக இருந்தார் என்று சொல்ல, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதானே உன் தாத்தாவை உனக்கு தெரியும் என்று சங்கர் கேட்க, ஆமாம் என்றாள். நீங்கள் இங்கே வந்த 2வது மாதமே உங்கள் தாத்தா இறந்துட்டாரு. அதுக்குள்ளே அவருடைய வசதி வாய்ப்பு சொத்து பற்றி எல்லாம் அவரோட பிள்ளைகளுக்கே தெரியாது. அப்புறம் உனக்கு எப்படி தெரியுமாக்கும் என்றான் சங்கர் இடக்காக. சந்தனா வாயை மூடிவிட்டாள். என்ன யோகா, மகளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற என்று தங்கவேல் கேட்க, பெரியப்பா சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறா, சொன்னால் கேட்க மாட்டேங்குது என்று யோகா தயங்க, எப்பவா இருந்தாலும் பிரித்து கொடுக்கறது நல்லது பெரியப்பா என்றான். சரிப்பா, உன் பேச்சுப்படி பார்த்தாலும் இந்த 2 வருஷம் உனக்குத்தான், எப்படி பார்த்தாலும் இந்த 2 வீடும் உனக்குத்தான் சேரும். ஏன்னா ஆம்பளை பிள்ளைக நீ இருக்கும்போது பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க முடியாது. பெத்தவங்களுக்கு கொல்லி போடுற உரிமை நீதானே, உனக்குத்தானே இருக்குது. அதனால் இதை பிரிக்கக்கூடாது என்றார்கள். அப்போ வேற என்ன? காரு, லாரி, ஆடுகள் தான் மொத்த விலை போட்டு பிரிக்க வேண்டியது தான் என்று பிரித்து ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு விலை, இவ்வளவு வருது என்றார்கள் அவர்கள். எவ்வளவு என்று ஒரு லிஸ்ட்டு போடுங்க என்று சொல்ல அப்படியே செய்தார்கள். அந்த தொகையை கேட்ட சந்தனாவுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு என்றாள். நீ விவரம் தெரிஞ்ச பிள்ளை, வெளியே போய் விசாரிச்சுக்கிட்டு வா என்றார்கள். சிந்தனாவிற்கு பயம் வந்துவிட்டது. என்ன இது, இவ்வளவு பணம்தானா என்றாள். இதில் எப்படி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண முடியும் என்று நொந்து போனாள். அது சரி, பாட்டியோட நகைகளை விட்டுட்டீங்க. அதை விட முக்கியமாக சித்திக்கு தாத்தா 70 பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து இருக்கிறாரு. என் அம்மாவுக்கு எதுவுமே செய்யலையே. என் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதை இப்போ செய்யுங்க. சித்திக்கு மட்டும் சொத்தும் போகும், நகையும் போகுமா? எங்கள் அம்மாவுக்கும் கொடுங்க என்றாள். அதுக்கு உன் அம்மா எவனையோ கூட்டிக்கிட்டு ஓடினாலே, அன்னைக்கு அவள் யோசிச்சிருக்கணும். நகை, கார் எல்லாம் வேண்டாம், எவனோ தான் இனிக்கிறான்னு தானே போனாவோம் ஆத்தா என்று சங்கர் கேட்க, மச்சான் இது என்ன, இத்தனை வருஷமாகியும் இப்படி பேசாதீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு நான், அக்கா எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம். அத்தோடு முடிஞ்சது. இனி எதையும் பொண்ணும் பேசக்கூடாது. அதுவும் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நடந்ததையே இனி நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்று இலா சொல்லவும் தான் அடங்கினார் சங்கர். யோகா புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு அழுதார். யோகாவுக்கு கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகை 70 பவுன் கொடுத்துடுறேன். மற்றபடி நான் என் கண்ணு காது மூக்கில் போட்டிருக்கிறது என் மகன் வீட்டு பேத்தி வர்ஷாவுக்குத்தான் என்றார் கனகம். என்னம்மா, ஒத்துக்கிறியா? இல்லை வேற யார்கிட்டையாவது போய் திரும்ப கேட்கணுமாகனாலும் கேட்டுக்கிட்டு வாப்பா என்றார்கள் ஆண்கள். எனக்கு பணமாக பேங்க்கில் போட்டு விடுங்கள் என்றாள் சந்தனா. ஏன்பா சங்கர், நீயும் உன் பொண்டாட்டியும் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க என்று தங்கவேல் கேட்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் மச்சான், என் மகன்களுக்கு மாமச்சீர் செய்தால் போதும், நல்லது கெட்டதில் வந்து நின்னா போதும். அப்பாவோட சொத்துல சமமாக பங்கு வாங்கிக்கிற உங்கள் பெரிய மக தான் உங்களை வச்சு காப்பாற்றணும் அத்தை என்று சங்கர் வம்புழுக்க, என் மகன் இருக்கும்போது நான் ஏன் வேற எங்கேயோ போகணும் என்றார் கனகம்.